10th மேக்ஸ் தேர்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் சம் 3.24 என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கொடுத்துட்டாங்க. அதாவது மூலங்களின் பெருக்கல் மூலங்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷனை குவாட்ரிக் ஈக்குவேஷனை உருவாக்க சொல்கிறாங்க. அதுக்கு ஃபார்முலா என்னென்னு கேட்டால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. அதாவது இது என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கன்னா சம் ஆஃப் த ரூட்டு, இங்கிலீஷில் தமிழில் மூலங்களின் கூடுதல். அதே ஆல்ஃபா பீட்டானா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், தமிழில் மூலங்களின் பெருக்கல். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு கொஷினில் ஆல்ஃபா சம் ஆஃப் த ரூட் எவ்வளோ கொடுத்துருக்கான் 9, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எவ்வளோ கொடுத்துருக்கான் 14. இதை அப்படியே இந்த ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எவ்வளோ 9 எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எவ்வளோ 14 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதே செகண்ட் செம்மு என்ன கொடுத்துருக்கான், சம் ஆஃப் த ரூட் எவ்வளோ, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -7/2, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ 5/2. ஸோ இதை அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ ஃபார்முலா என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் எவ்வளோ -7/2 எக்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எவ்வளோ ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் மைனஸ் ரெண்டு சேர்ந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7/2 எக்ஸு ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இடத்துல 1 இருக்குதா அர்த்தமா? இப்போ எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்தோம்னா 2 வருது. இப்போ இந்த இடத்துல இந்த 1 வந்து இந்த 2ல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 2 வருமா? 2/1ங்களா? அப்போ ஆன்சர்னா 2 தானே, அந்த 2ஆல் மேலே பெருக்கிடலாம். அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2வை இந்த 2ஆல் டிவைட் பண்ணால் 1, அந்த 1 மேலே மல்டிப்ளை பண்ணால் 7ஓட 7 × 1 7 எக்ஸு ப்ளஸ் இந்த 2ஆல் இந்த 2 கீழே இருக்க 2வை டிவைட் பண்ணால் 1, அந்த 1 5ஆல் பெருக்குனா 5 ஈக்குவல் டு 0. இந்த 2 இங்கிட்டு கொண்டு போய்ட்டு ஆன்சர் என்ன வருது, 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது மூணாவது என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கான், தேர்ட் ஒன் சம் ஆஃப் த ரூட்டு, அதாவது மூலங்களின் கூடுதல் எவ்வளோ -3/5 கொடுத்துருக்கான். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு ஆல்ஃபா பீட்டாவில் -1/2 கொடுத்துருக்கான். இப்போ நம்ம இதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணலாங்களா? ஸோ ஃபார்முலா என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் எவ்வளோ -3/5 எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எவ்வளோ -1/2 -1/2 ஈக்குவல் டு 0. ப்ராக்கெட்லாம் எடுத்துடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸோட சேர்ந்தால் என்ன வரும், ப்ளஸ் ஆயிரும். 3/5 எக்ஸு இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், -1/2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. இப்போ 1 5 2 இந்த 3க்கு எல்சிஎம் எடுத்தால் முதல்ல 2 எடுத்துக்கலாம், 1 அப்படியே போட்டுக்கலாம். இந்த 5ங்கிறது 2 டேபிளில் வராது, அதனால் 5 அப்படியே வச்சுக்கலாம். 1 2s are 2. அடுத்தது 5 எடுத்து வச்சா 1 5ல் 1 5s are 5 1. அப்போ எவ்வளோ எல்சிஎம் எவ்வளோ வருது, 10 வருது. இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த 1 இந்த 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஆன்சர் என்ன வருது 10. அந்த 10ஐ இதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 10 × எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 5வை இந்த 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 வரும். 2ஆல் இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணோம். 2 3s are 6 எக்ஸு. அடுத்து இந்த 2வை வந்து 10ஆல் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும், அதாவது 10 இந்த 2ஆல் டிவைட் பண்ணால் 5 வரும். அந்த 5வை மேலே இதோட மல்டிப்ளை பண்ணால் 5 × -1 -5 ஈக்குவல் டு 0. இந்த 10 இங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா ஆன்சர் என்ன வருது, 10x ஸ்கொயர் ப்ளஸ் 6x -5 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் ஆன்சர்.